புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக அதற்கு பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தோடு தயாராருங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நிறுத்தி நிதானமாக உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை நானும் உங்களுக்கு நிதானமாக உங்கள் மனம் திருப்தியடையும் வண்ணம் சொல்வதற்கு காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மகிழ்ச்சி சார். நம்ம இந்த திருஷ்டி சுத்தி போடுற முறை இன்னைக்கும் இருக்கு. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு, குழந்தைங்க அழுதாங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா சுத்தி போடுற முறை இருக்கு. இந்த கை குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடலாமா? நம்ம 2 வாரங்களுக்கு முன்னால் பேசும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். குழந்தைகள் பொதுவாக அந்த அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அழாமல் இருக்கிறதுக்கு தாய்மாமனுடைய வேஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த குழந்தைகளுக்கு தூளி கட்டி போட்டால் அது அழறதை நிப்பாட்டும். அது ஒரு கணக்கு. அந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடும்போது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி? ஏன்னா கை குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. இது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ ரொம்ப திருஷ்டியால் குழந்தைகள் அழுகிறத நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யலாம்னா, 1 வயதுக்கு அதிகமான குழந்தைகளுக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு தாயுடைய மடியில் குழந்தை உட்காத்தி வச்சுக்கிடணும். தனியாக குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. அந்த சக்தியை தாங்குகிற அமைப்பு கிடையாது குழந்தைகளுக்கு. அதனால தாயுடைய மடியில் குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி 2 பேரையும் அமர வைத்து, கல் உப்பு இருக்குது பாருங்கள், அந்த கல் உப்பு தான் இதில் முக்கியம். கல் உப்பை எடுத்து 2 பேருடைய தலையை மட்டுமே சுற்றணும், உடம்பை சுற்றக்கூடாது. பொதுவாக திருஷ்டி சுற்றி போடும்போது முழு உடம்பையும் சுற்றுவோம். இது கை குழந்தை இருக்கிறதுனால அதனுடைய தலையை மட்டுமே சுற்றி அந்த கல்லுப்பை கொண்டு 3 முறை வலது பக்கமாக சுற்றணும், 3 முறை இடது பக்கமாக சுற்றணும். உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த கல்லுப்பை கொண்டு போய் தண்ணீரில் கரைச்சிடணும். நல்லா கரைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்படி திருஷ்டி சுற்றி போட்டால், தாயுடைய மடியில் குழந்தையை உட்காத்தி வச்சு திருஷ்டி சுற்றி போட்டால் நீங்கள் தாராளமாக திருஷ்டி சுற்றி போடலாம். பிரச்சனைகள் விலகும், கண்கூடாக பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ராதா. நான் தொட்டியிலிருந்து பேசுறேன். எந்த ஊருமா? தொட்டியம் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? ஒரு அண்ணனுக்காக போன் பேசுறேன் மேடம். சரிம்மா, அவருடைய பேரு, வயது சொல்லுங்க. வயது பேரு கார்த்திக். வயது திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்கணம் மேடம். சரிம்மா. வயசு சரி, என்ன கேள்வியோ கேளுங்க. கல்யாணம் ஆகல மேடம். ராகு கேது இருக்குது மேடம். உங்களுக்கு எந்த ஆண்டு பிறந்தாருமா? 1992 மேடம். சரிம்மா. 8. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லதுமா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி இல்லையா? தனுசு லக்கணம். ஆமாங்க சார். தனுசு லக்கணம். நல்லதுமா நல்லதுமா. அதாவது ராகு கேதுனால உங்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா இதை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. பக்கத்தில் என்ன ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரம் போது 2ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் இருக்கார். அதனால இவங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் சுற்றி வரணும். 4 முறை ஆஞ்சநேயரை சுற்றி வரணும். அடிப்பிரதட்சணம் செய்யணும். அவர் தொடர்ச்சியாக அப்படி வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்க. வரக்கூடிய ஆண்டு ஒரு நல்ல, இன்னும் சில மாதங்கள்லேயே அவருக்கு நல்ல முறையில், இந்த தமிழ் ஆண்டில் நல்ல முறையில் திருமணம் கைகூடும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நவமணிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்துங்க. யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்குங்க. SV கார்த்திகேயன். என்ன வயதுமா? 20-5-1996 பிறந்தானுங்க. சரிம்மா. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரங்க. மிதுன ராசி, சிம்ம லக்கணங்க. சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், வேலை என்ன வேலை செய்ய போயிட்டு இருக்கிறான், அது செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறேன். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கங்க. தம்பி என்ன படிச்சிருக்காரு? BE படிச்சிருக்கானுங்க. BEல என்ன எடுத்தாரு? ECGங்க. சரிங்கம்மா. இவருடைய வேலை வாய்ப்பு
வரக்கூடிய ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புல முன்னேற்றம் இருக்குமா. சரிங்களா? நீங்க அதுக்கு என்ன செய்யணும் இவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார், வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கு பாருங்க, போய் பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு நல்ல முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும், வேலையிலேயும் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் நடப்பதற்குமா ஓராண்டு இன்னும் காத்திருக்கணும். இவருக்கு 30 வயதுக்கு பிறகுதான் திருமணம் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இன்னும் ஓராண்டு அப்படி காத்திருக்கணும். 26 முடிந்து 27வது வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடுமா. இவருக்கு வரக்கூடிய பெண் கிழக்கு திசையிலிருந்து வருவாங்க, பார்வதியுடைய பெயருடையவங்களா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறேன் மேடம்? சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? குணசுந்தரி. என் பையன் கேட்க வைக்கணும் மேடம். பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. ஆதித்யவர்மன், 24 வயசு மேடம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், கும்ப லக்னம் மேடம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? தம்பியாக பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு, வெளிநாட்டுக்கு போகணும்ட்டு நாங்களும் ட்ரை பண்றோம். 1 வருஷமா ஒண்ணுமே செட் ஆக மாட்டேன் மேடம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. அதாவது இந்த வெளிநாடுகளுக்கு செல்வதில்லம்மா, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்மா. நான் கடந்த 3-4 ஆண்டுகளாகவே நான் கொடுக்கக்கூடிய தொலைக்காட்சி பேட்டிகளில் இன்டர்வியூ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாடுகளில் வசிப்பது தற்போது பாதுகாப்பானதல்ல. ஆகவே இந்தியர்கள் இந்தியாவில் விடுவாங்க, பாதுகாப்புன்னு நினைக்கக்கூடிய நாடுகள் கூட இந்தியர்களுக்கு பாதுகாப்பற்றதாக மாறிவிடும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால வெளிநாட்டு வாய்ப்பை முழுமையாக நம்பியிருக்க வேண்டாம். ஒரு ஆசைக்காக நீங்கள் கேட்குறீங்க. அப்படி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு விரும்பினாருன்னா இவர் செய்ய வேண்டியது நரசிம்மர் வழிபாட்டை செய்துக்கிட்டே வரணும். நரசிம்மரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 16 முறை பிரதட்சணம் பண்ணணும். அது வெளிநாட்டு வாய்ப்பை வேகமாக உண்டாக்கி தரும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் மகளை பேசுற கேட்கணும். மகளோட பேரு வயது சொல்லுங்கம்மா. கவிஸ்ரீ, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, இது மேஷ லக்னம். சரிம்மா, என்ன வயதாகுது? 24 ஆக போகுது. என்ன கேள்விமா கேக்குறீங்க? என் மகளுக்கு கல்யாணத்துக்கு திருமணத்திற்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. சரி, வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க மகளுடைய பேர் என்னம்மா? கவிஸ்ரீ. கவிஸ்ரீ. கவிஸ்ரீ, நல்லதுமா. அதாவது உங்களுடைய மகள் ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னாம்மா, திருமண பொருத்தம் பார்க்கிற போது மிக கவனமாக பொருத்தம் பார்க்கணும்னு உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கு. சரிங்களா? கணவரை தேர்ந்தெடுக்கிற போது மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் சரியான கணவர் அமையாதனால பெண்கள் பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியான வாழ்க்கை அமைவதற்கு பொருத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் யார்கிட்ட பொருத்தம் பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட கட்ட பொருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். கட்ட பொருத்தம் பார்க்கணும். அந்த உங்களுக்கு மகளுக்கு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிற போது அந்த வரனுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, அதை வேறு எந்த கிரகங்கள் பார்க்கிறது என்பதை ஜோதிடத்தை முழுமையாக பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அப்படி ஒரு அவசியம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. பெண் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். அதனால் பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2028ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தை மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுமா. வரன் வடக்கு திசையிலிருந்து வருவார். இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருப்பார். சுப்பிரமணியன், முருகன் என்ற பெயர்கள் உடையவராக, அந்த முருகன் தொடர்புடைய பெயர் உடையவராக இருப்பார்மா. வாழ்த்துக்கள் சார். கணவன் மனைவி ஒற்றுமை நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய நீங்க டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க, பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு கூடுதலாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் அதை செஞ்சு ஒற்றுமையா வாழ்றதுக்கு ஒரு வழிவகுக்கும். என்ன செய்தாலும் ஒற்றுமை வரலையேங்கிறீங்க. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு எடுக்கும்போது அதற்கு காரண கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தில் முக்கியமாக சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஜாதகங்கள் சரியில்லாத போது தான் கணவன் மனைவி ஒற்றுமையில் அங்கே பிரச்சனை வருது. அப்போ அந்த சுக்கிர கிரகத்தை நீங்கள் திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி ஸ்லோகம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் விளக்கேற்றுவது, மகாலட்சுமியுடைய ஸ்லோகம் மிக முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுகிறது. கிரகங்களில் சுக்கிரன்கிற கிரகம், இந்த சுக்கிரன் கிரகத்தை திருப்திப்படுத்தணும். என்ன பண்ணணும்னா மொச்சை இருக்கு பாருங்க, அந்த மொச்சையில் நீங்கள் சுண்டல் பண்ணி படைப்பது அது ஒரு விஷயம். கல்கண்டு படைப்பது, சுக்கிர கிரகத்துக்கு கல்கண்டு படைப்பது, மல்லிகை பூ கொண்டு சென்று அந்த சுக்கிர கிரகத்துக்கு அணிவித்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணவன் மனைவி பெயரில் அர்ச்சனை பண்ணணும். மல்லிகை பூவினாலே சுக்கிரனுக்கு அதை அணிவித்து
நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் யார் எந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் 2 பேருடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால், வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் கணவன் மனைவிக்கு இடையிலே மெல்ல மெல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள், அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். ஆகவே அப்படி அர்ச்சனையை பண்ணுங்க, ஒரு ஒற்றுமை ஏற்படும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க. உங்க பேர் சார்? ஷாலினிங்க. ஷாலினி, உங்களுடைய மகளுக்காக கேக்குறீங்களா சார்? ஆமாங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டுங்க. சரி, ஷாலினிக்கு வயது என்ன சார்? வயது 23ங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், சரி, விருச்சிக லக்னம். சரி சார், என்ன கேள்வியோ கேட்கலாம் சார். வேலை கிடைச்சிருக்குங்க, ப்ராஜெக்ட் கிடைக்கல. எப்போ கிடைக்குங்க? என்ன சார், வேலை கிடைச்சிருச்சு? கவர்மெண்ட்ல ப்ராஜெக்ட் கொடுக்கல. ப்ரமோஷன் கேக்குறீங்களா? ப்ராஜெக்ட் வேலை அங்க கொடுப்பாங்கல்ல, ஆஃபர் லெட்டர் இன்னும் கொடுக்கலையா? ஆமாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். கொஞ்சம் உற்சாகமா பேசுங்களேன். ஷாலினிக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு? வேலை அசென்சர் கம்பெனில கிடைச்சிருக்குங்க. சரிங்க, என்ன வேலை கிடைச்சிருக்கு? இன்ஜினியரிங். சரி, ப்ராஜெக்டும் கிடைக்கல, நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கல. சரி, அதாவது பிளேஸ்மெண்ட் ஆயிருச்சு, ஆனா இன்னும் ஜாயின் பண்ண முடியலைங்கிறீங்க, அப்படித்தானே? சரி, அதுதான் உங்களுடைய கேள்வி. மகிழ்ச்சி. அதாவது ஷாலினி ஜாதகத்தின்படி ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர் வந்து சேரும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும், ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படும். அதனால இந்த தடைகளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சிறிது தாமதமாகித்தான் அமையும்னு இருக்கு அவங்க ஜாதகத்தில். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வேலை உறுதி, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? விஜயா, திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். மகனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. மகன் கிஷோர் குமார், 22 வயசு ஆகுது. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? கும்பராசி, துலாம் லக்னம், அவிட்ட நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? அவன் வேலை எப்ப அமையும் அப்படின்னு கேட்டோம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரம் அவருக்கு இல்லையா? இவருடைய ஜாதகத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை என்பது தாமதமாக அமையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கு, ஒரு போராட்டமாகவும் இருக்கு. ஒரு 3 வேலைகளாவது இருந்து மாறி பிறகுதான் அவருக்கு நிரந்தரம் அப்படின்னு ஒரு வேலை அமையும். ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு. அப்போ என்ன செய்யலாம் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்குன்னு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த சிவன் கோயில் இருக்கும். சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரையும் சிவனையும் வழிபட்டுக்கிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை 2 நாளும் போய் சிவனுக்கு ஒரு தீபம் போடுவது, கால பைரவருக்கு தீபம் போடுவது, அப்படி தீபம் போட்டு வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இவருடைய எண்ணம் பூர்த்தியாகும். அற்புதமான முறையில் வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? வணக்கம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக கேட்கணும். மகளோட பேரு வயது சொல்லுங்க சார். மகளோட பேரு பவித்ரா. சரி, வயசு வந்து 30. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ஆமா, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். லக்னம் சார்? மிதுன லக்னம். சரிங்க, என்ன கேள்வி கேக்குறீங்க? அது திருமணம் தாமதமாயிட்டே இருக்கு, மாப்பிள்ளைகள் நிறைய வருது. ஆனா இந்த பொண்ணு வந்து மனசுல ஏதோ குழப்பங்கள், சரியா திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்குது. அதை மீறி பண்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல. சரி சார், அதுக்கு என்ன பண்றது ஒரு பரிகாரம் கேட்கலாம். சரி சார், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க அன்பு மகள் ஜாதகத்தில் நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுதான் உண்மை. கடுமையான குழப்பங்கள் அவருடைய மனநிலையில இருக்கு. இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன குழப்பம் என்பதை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நம்ம பேச முடியாது இல்லையா, பலரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில். ஆகவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஜோதிட ஆலோசனைக்கு நேரடியாக வாருங்கள், நம்ம பேசலாம். அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. வருகிற போது உங்களுடைய ஜாதகமும் வேண்டும். சரிங்களா? இவருடைய குழப்பத்தை முழுமையாக தீர்க்கணும், தீர்த்தால்தான் திருமணம். ஆகவே இந்த குழப்பத்தை தீர்க்கணும். வயது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகவே முழுமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம குழப்பத்தை தீர்த்து கொள்ளலாம்.
நான் மனமுடித்துக் கொள்கிறேன் அப்பா என்று உங்களுடைய மகளே சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக அவர் ஜாதகத்தை நாம் முழுமையாக ஆய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது நேரில் ஒரு முறை என்னை சந்தியுங்கள். வாழ்த்துக்கள். சரி, இந்த சனி செவ்வாய் கிரகங்கள் சேர்க்கையினால நிறைய நல்லது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஒருவருடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணும் சார்? இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கை உலக அளவிலேயே பல பாதிப்புகளை கொண்டு வந்து விடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கை நிகழ்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ போர் அமைப்புகள் நம்ம பார்க்குறோம். நம்ம நாட்டிலேயே கூட இந்த புதிய தமிழ் புத்தாண்டு இப்போ பிறந்திருக்கு பாருங்க, பராபவ வருடம். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா வருட பலன்கள் நம்ம சொல்கிற போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். மக்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அது நடைமுறையிலையும் பார்க்குறோம், நெருக்கடிகள் கூட போகுது. விலைவாசி மிக கடுமையாக உயரப்போகிறது. அதை பற்றிலாம் கூட நம்ம அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பேசலாம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த செவ்வாய் சனி விஷயத்துக்கு வரேன். செவ்வாயோ சனியோ ஜாதகத்தில் அப்படி உக்கிரமாக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உக்கிர தெய்வங்களை வழிபடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது வாராகி பிரத்தியங்கரா என்று சொல்லக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை சென்று வழிபடுகிற போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனியுடைய கூட்டணி இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திலேயே செவ்வாயோ சனியோ இருந்தாலும் சரி, உக்கிர தெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்குது. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் சாந்தி, நான் கடலூர்ல இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய மகனுக்காக. மகனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. மகனுடைய பேர் வி புவனேஸ்வரன். அவன் 5/11/99 பிறந்திருக்கான். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், ரிஷப லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? அவனுடைய வேலைக்காகவும் மேரேஜுக்காகவும். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். பையன் என்னம்மா படிச்சிருக்காரு? அது டிப்ளமாவும் பிடெக் முடிச்சிருக்கான். சரி, டிப்ளமோ படிச்சிருக்காரு. டிப்ளமாவும் படிச்சிருக்கான், பிடெக் முடிச்சிருக்கான். டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக் போனாராம்மா? ஆமா ஆமாங்க. சரிங்கம்மா. இப்போ இவருக்கு என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, இவரை அரசு தேர்வுகள் எழுத சொல்லுங்கம்மா. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அரசு தேர்வு இவர் எழுதணும். நல்ல ப்ரிப்பரேஷன் வேணும் அவருக்கு. அரசு தேர்வுகள் எழுத சொல்வது இவருக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குமா ஒன்று. இரண்டாவது, இவருக்கு வெகு சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அரசு தேர்வுகள் சொல்கிறேன். வெகு சீக்கிரம் அவருக்கு வேலை கிடைச்சிரும். வேலையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ வேலை முடிஞ்சிடும். ஒரு ஆண்டுக்கு பிறகு திருமணத்துக்கு பார்ப்பீங்க. அதுவும் நல்ல செய்தியாக உங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ சுய ஜாதகம் சில பேருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகள் பொதுவான கேள்வி திருமணம். நீங்க அருமையா சொல்றீங்க. அதாவது கேட்கறவங்க எல்லாருமே திருமணத்தை பத்தியே கேட்கறாங்க, மகனுடைய திருமணத்தை பத்தியே கேட்கறாங்களேன்னு சொல்றீங்க. அதுல பல பேர் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியலமா. பல நேயர்கள் கேட்கிற போது அந்த ஜாதகத்திலே எனக்கு விவாகரத்துங்கிற அமைப்பு காட்டுது. அப்படி இப்போ நிறைய ஜாதகங்கள் அப்படி வர ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, பொருத்தம் பாருங்க, நல்லா பாருங்க அப்படிங்கிறோம். 10 பொருத்தம்னு ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அப்படி சொல்றது இல்லை, கட்ட பொருத்தம் பாருங்க அப்படிங்கிறோம். ஏன்னா தடைகள் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றோம். சரி, மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காளீஸ்வரன். எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோட்ல பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக கேக்குறேங்க. பேரு வயது சொல்லுங்கம்மா. கன்னி ராசிங்க, அஸ்த நட்சத்திரங்க, 25 வயசு ஆகுதுங்க. சரிம்மா, காளீஸ்வரனா? காளீஸ்வரங்க. சரிம்மா, லக்னம் தெரியுமா? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், லக்னம் என்னம்மா? அஸ்த நட்சத்திரங்க, விருச்சக லக்னம்ங்க. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க. அம்மா வணக்கம்மா. சார், பையனுக்கு வேலை கிடைக்குங்க சார், 25 வயசு ஆச்சுங்க சார். சரி, கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். நல்லதுமா. மன அழுத்தத்துல இருக்காரு. மன அழுத்தத்துல, அவரும் மன அழுத்தத்தில் இருக்காரு, நீங்களுமே மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அப்படிதான் கிரக நிலைகள் சுட்டி காட்டுது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல காவல் தெய்வம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கருப்பசாமி, ஐயனார் இப்படின்னு இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அப்படிங்கக்கூடிய காவல் தெய்வம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன தெய்வம் இருக்குன்னு பாருங்க. காவல் தெய்வ வழிபாடு செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும். சரிங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு காவல் தெய்வங்களை சென்று வழிபாடு செய்யணும். ஒரு கற்பூரம் ஏற்றி காவல் தெய்வத்தை கும்பிட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணி, இப்படி வேலை கிடைக்கிறதுல தடை இருக்கு, தடை விலகணும் அப்படின்னு வேண்ட சொல்லுங்க. நல்ல முறையில் வேலைக்கான செய்தி வெகு விரைவில் வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ராமபுர்ணிமன். எந்த ஊர்ல இருந்து? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. யாருக்கா கேக்குறீங்க?
என் மகனுக்காக தாங்க. மகனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. ஹரீஷ்குமார். ம். நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். சரிம்மா. கடகராசி. ம். லக்கணம் தெரியலைங்க. சரி, என்ன வயதாகுது? வயது இப்ப அவனுக்கு 20 முடிய போகுதுங்க. சரி, உங்க கேள்வி என்னவோ கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் சார். ஹரீஷ்குமாருக்கு என்ன கேட்க போறீங்க? அவனுக்கு இப்ப படிப்பு முடிய போகுதுங்க. எப்படி ஜாப் என்ன ஏதுன்னு கேட்கணுங்க சார். நல்லதுமா. இருக்கு. ஹரீஷ்குமார் ஜாதகத்துல கடந்த 5 ஆண்டுகளாகவே நிறைய சோதனைமா. அந்த சோதனைகள் மாறக்கூடிய நல்ல நேரம் இப்ப தொடங்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அவருக்கு நல்ல நேரம் தொடங்குது. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இவருக்கு நல்ல நேரம் வருது. இவருக்கு பிடித்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. அதனால இவர் செய்யக்கூடிய முயற்சி, கடுமையான முயற்சி பண்ணியும் இப்போ பலிக்கலை. இப்போ அவர் சிறிய முயற்சி பண்ணுவார், பெரிய வெற்றியை பெறுவார். அப்படிப்பட்ட காலம் வருது. ஆகவே என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் ராகவேந்திரர் எங்கே இருக்காரு பாருங்க. ராகவேந்திரர் வழிபாடை வியாழக்கிழமைகளை பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். இவர் ஆஞ்சநேயரை விரும்பி கும்பிட்றவராகவும் இருக்காரு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தால் இவருக்கு இருக்கக்கூடிய கல்வி தடை விலகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பார். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ சில பேருக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கறத சொல்றீங்க. சுய ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம பொதுவான பரிகாரம் சொன்னாலும் சுய ஜாதகத்துக்குன்னு பரிகாரம் இருக்கும்ல, அதனுடைய சிறப்புகள் சொல்லுங்க. அதாவது இப்போ நேயர்களுக்கு வந்து நம்ம பொதுவான பதில்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர முழுமையாக அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ அதுக்கு உள்ள கன்சல்டேஷன் அவங்க எடுத்துக்கணும். அப்போ தான் பிரச்சனைகளை தீர்க்க ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒரு நிமிஷத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படி தேவைப்படுகிறது. ஆகவே அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்படக்கூடியவர்கள் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை மீட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், முத்தான 3 பரிகாரங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. நன்றிமா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.